Hello friends, welcome to my channel Ask Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஸ்கூல் போற பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல ஆப்பிள் கட் பண்ணி வச்சோம்னா அதோட கலர் பாத்தீங்கன்னா ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷத்துல வந்து பிரவுன் கலர்ல ஆயிடும். சோ அந்த மாதிரி கலர் மாறாம இருக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் வாங்க. முன்னாடிலாம் ஸ்கூல் போற பசங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த முறுக்கு இந்த மாதிரி பாக்கெட் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி கொடுத்து அனுப்புவாங்க. பட் இப்போ நிறைய ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் அலோ பண்றது இல்ல. ஹெல்தியான ஐட்டம்ஸ்லாம் வைக்கணும்னு சொல்லி அனுப்புறதுனால நிறைய பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தான் வைப்போம். ஸோ அந்த மாதிரி ஆப்பிள் வைக்கும்போது நாம் கட் பண்ணி வைக்கும்போது இந்த ஆப்பிளோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ நமக்கு வந்து தெரியாது. பட் குழந்தைங்க அதை வந்து சாப்பிடும்போது ரொம்பவே வந்து கலர் மாதிரி பார்க்கவே நல்லா இருக்காது. ஸோ இனிமேல் வந்து ஆப்பிள் கட் பண்ணி வைக்கும்போது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கலர் வந்து ஆப்பிளோட கலர் வந்து சேஞ்சே ஆகாது. அதே மாதிரி எப்போதுமே பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஆப்பிள் வைக்கும்போது அதோட தோலை வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து சீவி எடுத்துருங்க. நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா அதோட தோலை வந்து சீவி எடுத்துருங்க. ஏன்னா தோலில் வந்து மெழுகு வந்து பூசப்பட்டு வருது. நீங்கள் என்ன விலை கொடுத்து எப்பேற்பட்ட ஆப்பிள் வாங்கியிருந்தாலுமே இந்த ஆப்பிளோட தோலில் வந்து மெழுகு பூசி தான் இப்போல்லாம் வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது பளபளப்பாக இருக்கணுன்றதுக்காக நான் இப்போ உங்களுக்கு சும்மா டெமோ காமிக்கிறதுனால தோல் சீவாமல் கட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இனிமேல் நீங்கள் எப்போ ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சாலுமே தோலை வந்து சீவிட்டு வைங்க. அதே மாதிரி நீங்கள் சாப்பிடும்போதுமே வந்து தோல் சீவி சாப்பிடுங்க. கத்தியில் வச்சு லைட்டாக வந்து தோலில் சுரண்டி பாருங்கள். அதில் நல்லா வந்து மெழுகு வருது உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு இதில் 1 அல்லது 2 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப சின்ன ஸ்பூனு, அதனால் நான் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். நார்மலாக நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்தாலே போதும். இந்த மாதிரி தண்ணியில் சால்ட் போட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் வந்து இப்படி டிப் பண்ணி எடுத்துருங்க. டிப் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயோ அல்லது தட்டிலையோ வச்சு பசங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது கலர் வந்து எவ்வளோ நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டாலும் வந்து உங்களுக்கு கலர் சேஞ்சே ஆகாது. அப்படியே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு வச்சு அனுப்புங்க. இந்த மாதிரி உங்களுக்கு உப்பில் டிப் பண்ணி வைக்கும் போது டேஸ்ட் நல்லா இருக்காதுன்னு நினைக்க வேணாம். கண்டிப்பாக சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். அந்த உப்போட சுவையும் சேர்ந்துருக்கனால இனிப்பும் உப்பும் சேர்ந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி உப்பு மட்டும் இல்லாமல் 1 ஸ்பூன் சர்க்கரை மட்டுமே நீங்கள் போட்டு கூட கலக்கி வைக்கலாம். தண்ணியில் உப்பு அல்லது தண்ணியில் சர்க்கரை அல்லது தண்ணியில் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு, இது 3ல் எது வேணாலும் நீங்கள் போட்டு கலந்து வைக்கலாம். அல்லது ஆப்பிளை கட் பண்ணிவிட்டு லெமனை வந்து அப்படியே அது மேலே வந்து தேய்ச்சி விட்டாலும் உங்களுக்கு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல பெஸ்ட் டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆஸ்க் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.